நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இப்போல்லாம் செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. ரம்யா, உனக்கெல்லாம் இது தேவை தான். இப்படி தான் உன்னை தீபா வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த அம்மனும் தீபாவும் பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என் அத்தைக்கு நான் நல்லபடியாக பரிகாரம் பண்ணி முடிச்சிருவேனா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு ஒரு கயிறு கட்டி விடுறாங்க. சரி, இப்போ நான் வந்துட்டு உங்களை பார்த்துருவேன். சரி, அதுக்கடுத்து நான் எப்படி உங்களை பார்க்குறது, என் அத்தை சரியாயிடுவாங்களா அப்படின்னு சொல்ல, அதே செண்பகவல்லி அம்மன் கோவிலில் தான் நான் இருப்பேன், நீ வந்துட்டு எப்போவுமே என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை நல்லபடியாக வழி அமைச்சு விடுறாங்க. அங்கிட்டு வந்துட்டு ரம்யா வேற தீபா உட்காந்து தேடிட்டு இருக்காங்களே. திடீர்னு தீபா கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஏய் அறிவு கட்டவளை, எங்கடி போனேன், உன்னை தேடி நான் எப்படி அலைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா, நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே இப்போ பார்க்க வந்துட்டு இருக்கேன். முட்டாள், ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்லிட்டு இருக்கேன், நீ தானே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. அதுக்காக என்கிட்ட கூட சொல்லாமல் நீ என்ன செஞ்ச, நான் வந்துட்டு கோவிலெல்லாம் வந்து தேடி பார்த்தேனே, நீ அந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்ல, யார் சொன்னா, நான் அதே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லையே, பெண் சாமியார் மாதிரி ஒருத்தங்க வேஷம் போட்டு உன்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரியா தான் வந்துட்டு அப்படி உன்னை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, நான் கூட அங்கே கோவிலில் வந்து உன்னை விசாரிச்சேனே, அப்படி தானே எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இருக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நான் அதே கோவிலில் தான், நீ சொன்ன இடத்துல தான் உனக்காக காத்துட்ருக்கேன், நான் ரொம்ப நேரமாக இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அந்த சைடு ரம்யா வந்து, சரி இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்ல, நீ நிற்க சொன்ன இடத்துல தான் இருக்கேன் அப்படின்றாங்க. அது மாதிரியே வந்துட்டு ரம்யா, நீ அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே கோவிலுக்கு வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவிலுக்கு தான் வராங்க. தீபா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ரம்யா வந்ததுமே, என்ன பரிகாரம் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்ல, சரி மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா, சரி இப்போதுக்கு நீ எனக்கு திடீர்னு எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்க, அதான் வந்துட்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சுல, அதனால கால் பண்ணேன் அப்படின்றாங்க தீபா. சரி இப்போ போகலாமா அப்படின்னு சொல்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு வர்றாங்க. என்ன இது, இவன் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசித்த மணிக்கு தீபா வந்துட்டு டோரில் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்கார வச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. தீபா வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடி சாஞ்ச மணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு ரம்யா, இவ பேச்சும் சரியில்லை, நடை உடை வசனம் எதுவுமே சரி கிடையாது, ஒரு மாதிரி பேசுகிறா, ஒரு மேலே நம்ம மேலே ஏதாவது டவுட் வந்திருக்குமோ, அதுவும் இல்லாமல் ஒரு பெண் சாமியார் வேறு அவங்களை கூட்டு போனதாக சொல்கிறாங்க, இதில் ஏதோ சம்திங் ராங் இருக்குது, நம்மளே இவள் வாயால் போட்டு வாங்கி பார்ப்போம், இவ வேற வந்துட்டு யாரும் கூட்டு போல அப்படி இப்படின்றாங்க, நம்மளே இந்த கோவிலில் நம்ம கண்ணால் போய் பார்த்து விசாரித்தோம், சரி இவகிட்டையே நூல் விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தீபா நான் வேணா ஒன்று சொல்லட்டா, உனக்காக நான் வேணா அந்த பரிகாரத்தை நான் பண்ணட்டா அப்படின்னு சொல்ல, எனக்காக நீ ஏன் பண்ணணும், ஏன் அத்தை தானே சீரியஸாக இருக்காங்க, உன் அத்தையா சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு கேட்க, அப்படி இல்லை தீபா, நீ வந்துட்டு உங்கள் வீட்டில் செல்லமாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ என்ன தான் ஏழை குடும்பத்துலேருந்து வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் அத்தை உன்னை தங்க தட்டில் வச்சு தாங்குறாங்க, உனக்கு ஒன்றுனா எல்லாருமே துடிச்சிடுறாங்க, அந்த வீட்டுக்கே நீ செல்ல பிள்ளையாக இருக்க, ஆனால் நான் அப்படி கிடையாதுல, உனக்கு இருக்கிற அந்த அன்பு பாசம் எதுவுமே எனக்கு கிடைக்கல, என் அப்பாவை தவிர என்னை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது, நான் போனதுக்கப்புறம் கூட என் அப்பா வந்துட்டு சமாளிச்சுப்பாரு, ஆனால் உன்னோட வீட்டில் அப்படியா, மொத்த குடும்பமே நீ இல்லைன்னா ஆட்டங்கண்டு போயிரும்ல, அதுக்காண்டி தான் தீபா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீ பரிகாரம் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசனா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்ல, அடியே வாடி என் சக்கரை குட்டி அப்படின்ற மாதிரி தான் நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். தீபா நீயா இப்படிலாம் பேசுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, பார்த்தா வந்துட்டு தீபா பேசலை, தீபா உடம்புக்குள்ளேருந்து அந்த அம்மனே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து கேட்டதும் ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இல்லை இதுதான் ரீசன், நான் தான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டாக வந்துட்டு நான் உனக்காக இதெல்லாம் பண்ணுறேன், ஏன்னா நமக்கு ஒருத்தங்க பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு முடியல, அவங்க குடும்பத்தில் இருக்க யாராவது சரியில்லை அப்படின்னா நம்ம வேண்டிக்கிறது இல்லையா, இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்காக கோவிலில் போய் நம்ம வேண்டிக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் தீபா இது அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறது சரிதான், அப்போ எனக்காக அந்த பரிகாரத்தை நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்ல, அட கொடுமையே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன இவன் என்ன டப்புன்னு இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அதிர்ச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த நேரத்தில் திடீர்னு சாமி வந்துட்டு தீபா உடம்புக்குலேருந்து போயிடுது. என்னமோ என்கிட்ட ஏதாவது பேசுனியா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, உனக்கு பதில் நானே பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா உளறிடுறாங்க. சே நீ எதுக்கு பண்ணணும், என் அத்தை தானே சீரியஸாக இருக்காங்க, நானே பண்ணிக்கிறேன், அந்த கஷ்டத்தை எதுக்கு நீ அனுபவிக்கணும், விடு அப்படின்னு சொல்ல, சரிதான் நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அமைதியாயிடுறாங்க. என்னடா இவ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்க. அந்த சைடு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவோட மலரும் நினைவுகளை யோசித்து பார்க்குறாங்க. தீபாவும் கார்த்தி ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த லவ் ரொமான்ஸு ஹக்கிங்கு கிஸ்ஸிங்கு இதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சீரியஸ் ஆகிறாரு. 2 பேருக்கு இடையில சாங்கெலாம் ஓடுது. அட பாவிகளா, அந்த பிரியிறப்ப தான் 2 பேருக்கு இப்படி ரொமான்ஸ் சீன் செட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உருகி போனதடா அந்த சாங் போட நம்ம இவங்க 2 பேரும் அப்படியே பரிதாபமாக பார்க்க இப்போ ஒரே கூத்து தான் போங்க அப்படியே வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு ராஜா வந்துட்டு கார்த்தியை கூட்டு பார்க்குறாங்க. கார்த்தி திரும்புகிற மாதிரி கிடையாது. மாப்பிள்ளை, நான் உன்னை இத்தனை டைம் கூப்பிட்டேன், நீ என்ன இப்போ தான் திரும்புகிற, மனசில் அவ்வளோ கஷ்டத்தை வச்சிருக்கேன், நீ எதுக்கு மாப்பிள்ளை வண்டி ஓட்டுற, வா நான் வேணா வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு அவளை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க என்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போனது கிடையாது, ஒரு மார்க்கெட் போகிறதா இருந்தால் கூட என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு சிஸ்டர் வந்துட்டு அப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ நல்லா யோசித்து பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு ராஜா. அப்போ கார்த்தி வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. நான் அத்தைக்காக பரிகாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தீபா சொல்லியிருப்பாங்களே, கவனிக்காத மாதிரி இருப்பார்ல, அது வந்துட்டு டக்குன்னு மைண்டில்
வந்துடுது. ஆமாம் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நீ தான் மாப்பிள்ள கவனிக்காமல் இருந்திருக்க, வேணா யார்ட்டையா கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா தீபாவோட அன்னைக்கு தான் கால் பண்ணி கேட்குறாங்க. மைதிலி வந்துட்டு ஆமாம் நான் தான் தீபா கிட்ட ஒரு பரிகாரம் பண்ணுற சாமியாரை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு யோசனை வருது. சரின்னு சொல்லிட்டு தீபாவும் ரம்யாவும் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்களே, அந்த நேரத்தில் ரம்யாவுக்கு வந்துட்டு கால் பண்ணிடுறாங்க கார்த்தி. ஃபோனை பார்த்ததுமே வந்துட்டு ரம்யா வந்துட்டு மெர்சல் ஆயிடுறாங்க. ஐயோ என்னடா இது, கார்த்திக் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது, வெளியில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வெளியில் போய் கார்த்திக்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க. தீபா வந்துட்டு உங்ககிட்ட பரிகாரம் பண்ணுறதை பற்றி எதுவும் பேசினாங்களா அப்படின்னு சொல்ல, இல்லையே. ஐயோ பரிகாரம் பண்ண போகிறாங்களா, ஏன் தீபா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் கிடையாது இந்த காலத்தில் நல்ல சமையார் கெட்ட சமையார் நம்ம என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், போய் முதல்ல காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே ரம்யா வந்துட்டு யோசிக்கிறாங்க. முதல்ல வந்துட்டு இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சு தீபாவை ஆத்தோட அமுச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. அப்போ வந்துட்டு தீபா கேட்குறாங்க, இப்போ யார்ட்டையும் ஃபோன் பேசினேன் என் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்ல ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அவர்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போனது கிடையாது, அவரும் என்கிட்ட வந்துட்டு ஒரு நாளைக்கு 5 தடையாவது கால் பண்ணிடுவார், அதான் கேட்டேன், வேணா உன் மொபைல்லேருந்து பேசவா அப்படின்னு கேட்க ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி முழிக்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ